ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா என்னை வணங்கி என் கையில் இருக்கும் மலரையும் தொட்டுவிட்டாயல்லவா? இந்த மலர் போல உன் வாழ்க்கை அழகாய் மலரும்படி இனி எல்லா வேலைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த பதிவை எல்லாராலும் அவ்வளவு சுலபமாக கேட்க முடியாது. இது உன் கண்களில் பட்டு இப்போது அதை நீயும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாய் நீ என்னுடைய குழந்தைதான். ஏன் தெரியுமா? என்னை தாயாக நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் இதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி உன் வாழ்வில் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் பாக்கியசாலியாகவும் மாறிவிட்டதால் தானே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் சொல்வதை கேட்க வந்துள்ளாய். இனி நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த அதிர்ஷ்ட மலர் உனக்கு துணையாய் இருக்கப் போகிறது. இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வாழ்வில் நீ தானாக வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு நான் துன்பத்தை கொடுக்கிறேன் என்றால் உடனே நீ நொந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் உன்னை தயார்படுத்துகிறேன். மிக பெரிய அளவில் வரவேண்டிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் மிகச் சிறிய அளவில் உனக்காக நான் மாற்றி கொடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். இனிமேல் நான் உனக்கு கொடுக்க போகும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காத அளவிற்கு மாபெரும் அளப்பரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன். ஆம் என் சங்கமே, ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒவ்வொரு விதமான இன்பத்தை நான் கொடுப்பேன் என கேள்விப்பட்டிருப்பாய்தானே? எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சிறு அளவில் துன்பத்தை வரவழைப்பேன். ஏனெனில் எப்போதுமே நினைத்தவுடனே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டாலும் சரி, அல்லது சட்டென்று எல்லாமே சந்தோஷமாக அமைந்து விட்டாலும் சரி, அது மனதிற்கு மிகப்பெரிய குதூகலத்தையோ இன்பத்தையோ தராது. ஆனால் ஒரு விஷயத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு போராடி துன்பத்தை அனுபவித்து எல்லா சங்கடங்களையும் கடந்து வந்த பிறகு மிகப்பெரிய இன்பம் என்பதை கையில் கொடுத்தால் அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் அடையும் இன்பம் என்பது அளவில்லாததாக இருக்கும். அதன் அருமை பெருமையும் புரிந்த ஆளாக அவன் மாறிவிடுவான். அதனால்தான் ஒரு சிறிய இன்பத்தை இப்போது உனக்கு கொடுத்திருக்கிறேன். மிக விரைவிலேயே மாபெரும் இன்பம் உன் வாழ்வில் வந்து சேரும். இனிமேல் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறும்படி இப்போது உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் என் கையில் இருக்கும் மலரை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என்னை தாயாக நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு பிள்ளையாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன். ஒரு தாய்க்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ, ஒரு தாய் தன் குழந்தையிடம் எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பாளோ, அப்படிதான் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்த வராகி தாய் வந்து விட்டேன். சுயநலமில்லாமல் நீ எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு நாம் இவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், மற்றவர்கள் யாருக்காவது எதையாவது கொடுத்தால் அதன் மூலமாக நமக்கு பல மடங்கு பொருள் வந்து சேரும் என எதிர்பார்ப்போடு உதவியை செய்வதற்கு செய்யாமலேயே இருந்து விடலாம். ஏன் தெரியுமா? எதிர்பார்ப்போடு கூடிய அன்பென்பது ஒருபோதும் நிரந்தரமாகவோ நிலையானதாகவோ இருக்காது. அப்படி நீ எதையாவது எதிர்பார்த்து செய்தாலும் நான் அந்த நன்மையை உனக்கு தரமாட்டேன் என் செல்லவே. நீ உன் வாழ்வில் வெற்றி பெற்று சாதனை செய்ய வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக தான் காரணத்தோடு மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்காமல் யதார்த்தமாகவே எல்லோரிடமும் அன்பாய் பேசி பழகக்கூடிய ஆளாக நீ மாற வேண்டுமென நான் எதிர்பார்க்கிறேன். உன் மனதில் எப்போதும் நீ என்னை நினைக்கிறாய்தானே? கூடிய விரைவில் உன்னை நினைத்து கொண்டிருக்கும் ஆளாக என்னையும் நீ மாற்றிவிட்டாய். இனிமேல் நீ கவலைப்படாதே. உன் எதிரிகளையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி யாரும் உன் அருகிலேயே நெருங்க முடியாத அளவிற்கு என் வேலைகளையெல்லாம் செய்து உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன். நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் இனி வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் உனக்கு துணையாய் இந்த வராகி அம்மா நானும் வரப்போகிறேன். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ எங்கே சென்றாலும் சரி, அங்கு உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக நானும் உன்னுடனேயே இருப்பேன். உன் கண்கள் அறியாமலும் காதுகளுக்கு தெரியாமலும் கூட எல்லா விஷயங்களையும் உனக்கு சுலபமாய் சாதகமாய் செய்து முடிக்கப் போகிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இது இப்படி நடக்குமோ அது அப்படி மாறுமோ என கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்யப்பார். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் என் செல்லமே.
இனி உன் வாழ்வில் நீ வெற்றியை பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் எண்ணம் போலவே உனக்கான அழகான வாழ்க்கை அமையப் போகிறது. நீயும் இனிமேல் மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய். உன்னுடனேயே நான் இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்வில் இன்பமயமாக தானே இருக்கும். இனி வரப்போகிற நாளெல்லாம் உனக்கான நல்ல நாளாகவும், நீ கேட்கப் போகிற விஷயங்களும் செய்திகளும் உனக்கான நல்ல செய்திகளாகவும் மாறும்படி நான் செய்யப்போகிறேன். நீ நினைத்த காரியம் ஒன்று இப்போது அழகாய் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்படி நான் என் வேலைகளை முடித்து விட்டேன் என் செல்லமே. நீயும் பல சாதனைகளை செய்து முடித்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். அற்புதமான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய். துன்பங்களே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே விரும்பினாய். இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே உன் வாழ்விலிருந்து விலகி உன் கர்மாவிற்கான பலன்களை நீ அடையப் போகிறாய். ஆம், நீ கெட்டதும் பாவமும் மட்டும் உன் வாழ்வில் செய்யவில்லையே. நல்லதும் நன்மைகளும் உதவிகளும் தானமும் தர்மமும் எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறாய். அதனால்தான் இப்போது உனக்கு தேவையான உதவியை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நானே வந்து நிற்கிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் கடந்து போகும் என் செல்லமே. உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மனத்தை குளிரச் செய்து இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ விரும்பினால் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொள். இரண்டாவது, விட்டு கொடுத்து போக வேண்டும். இல்லையெனில் ஒத்து வராது என தெரிந்துவிட்டால் விட்டு விட்டு விலகி போக வேண்டும். இது இரண்டுமே நீ நிம்மதியாய் வாழ்வதற்கான சரியான விலை. யார் உன்னை விட்டு போனாலும் சரி, யார் உன்னை நோக்கி வந்தாலும் சரி, எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதே என் செல்லமே. இருளில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைக்கு அழகான விடியலை நான் தரப்போகிறேன். கூர்மையான கத்தியைப் போல இருக்கக்கூடிய உனது நாக்கின் மூலமாக யாரையும் அறுத்து விடாதே. ஆம், யாருடைய மனதையும் நோகும்படி உன்னுடைய கூர்மையான நாக்கை ஆயுதமாய் பயன்படுத்தி வெட்டி விடாதே. யார் மனமும் உன்னால் காயப்பட்டதாக இருக்கக்கூடாது. எல்லாரையும் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும்படி மட்டும்தான் உனது வார்த்தைகள் இருக்க வேண்டும் என் செல்லமே. அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி தாய் நான் நடத்தி முடித்து கொடுப்பேன். இனி உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகிறது. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக யோசித்து எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகளாக மாட்டிவிடாதே. உன் வாழ்வில் வரக்கூடிய மகிழ்ச்சியற்ற தன்மைக்கு காரணமே நீ செய்யக்கூடிய சில தவறுகள் தானே. அளவுக்கு அதிகமாக யோசிப்பதும் ஆழமாய் அன்பை கொட்டுவதும் அப்புறம் சண்டை போட்டு பிரிவதும் வேண்டாம் உனக்கு. எதுவாக இருந்தாலும் தூரமாயிருந்து சந்தோஷமாய் வாழ பழகு. உனக்கு துணையாய் இந்த மலரும் உன்னை ஆசீர்வதிக்கும். ஓம் வராகி.